ஹாய் ஹலோ, இன்றைக்கி சூப்பராக ஒரு மட்டன் குழம்பு வைக்க போகிறேன். குழம்பு எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். குக்கர் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன், கொஞ்சமாக மிளகாய் தூள் போட்டிருக்கேன். எதுக்குன்னா அந்த ஃப்ளேவருக்காக. இப்படி பண்ணுனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழம்பு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா மிளகாத்தூள் வெங்காயம் எண்ணெயில் நல்லா வதங்கி வரும்போது அடுத்ததாக நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் இஞ்சி பூடு இவ்வளவும் சேர்த்து அடித்து வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். அந்த மணம் அந்த ஃப்ளேவர் நல்லா ஏறி வரும்போது நல்லா வதங்கி வரும்போது தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளியை நல்லா கலந்து விட்டுக்கிட்டு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு எதுக்காக சேர்க்குறோன்னா நல்லா வதங்கி சீக்கிரமாக வெந்து கிடைக்கும், அதுக்காக. அடுத்தது நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். எல்லாம் நல்லா வதங்கி வரும்போது மல்லித்தழை சேர்த்துக்கலாம். இது கூடவே கழுவி வச்ச மட்டன் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் மட்டன் நிறையெல்லாம் ஒன்றும் வாங்கலை, மட்டன் ரொம்ப ரேட்டு, அதனால ஒரு 200 ருபீஸ்க்கு தான் மட்டன் வாங்கியிருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும். வெங்காயம் தக்காளி இஞ்சி பூடு விழுது கூடயே அந்த மட்டன் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் நேரம் அதுலேயே நின்று அந்த மசாலா கூடவே அந்த வெங்காயத்து கூடயே அது நின்று வெந்து வரும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா வெந்து வரும்போது 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் வத்தல் மிளகு பொடி, அப்புறமாட்டு ஒரு 3-4 ஸ்பூன் மல்லி, அதாவது தனியாத்தூள், அப்புறமாட்டு ஒரு 2 ஸ்பூனு பெருஞ்சீரக பொடியெல்லாம் எடுத்திருக்கேன். இதை இது கூட சேர்த்துக்கலாம். மட்டனை வந்து நம்ம போட்ட மசாலாத்தூள் மட்டன் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த கிரேவியில் தான் நின்று இந்த மட்டன் வந்து ஒரு 8 விசிலுக்கு நம்ம வந்து குக்கரில் வைக்க போகிறோம். அதனால் இது வற்றி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ரொம்ப வற்றி போகாது. அந்த மட்டன் அதில் நின்று வெந்து கிடைக்கணும்னா நீங்கள் ஓரளவுக்கு ஒரு 1/2 கப் தண்ணியாவது நீங்கள் வைக்கிற கிரேவியை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுக்கணும். இனி தேவையான அளவு உப்பும் சேர்த்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி கொதி வர ஆரம்பித்தோன்னே குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். 7-8 விசிலுக்கு அப்புறம் நான் இப்போ தான் குக்கர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், மட்டன் கிரேவி ரெடி ஆயிருச்சு. இந்த கிரேவி கூட நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் சேனக்கிழங்கு, அது போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சேனக்கிழங்கு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை கட் பண்ணி போட்டு ஒரு விசில் போட்டு நான் ஆஃப் பண்ணிடுவேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேனக்கிழங்கு சேர்த்துக்கலாம், இல்லை உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இல்லை வேணான்னா நீங்கள் இப்படியே கிரேவியாக கூட ரைஸ் கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ரைஸோ சப்பாத்தியோ இட்லி தோசை எதுக்கு வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். பரோட்டாவோ எதுக்கு வேணால் எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ நான் இந்த கிரேவி கூட இந்த 5-6 பீஸ் சேனக்கிழங்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு குக்கரை மூடி ஒரு விசில் போட்டு நான் எடுக்க போகிறேன். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிட்டோம். பாருங்கள், மட்டன் கிரேவி சூப்பராக ரெடியாக இருக்குது. இந்த சேனக்கிழங்கு போட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.